மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 525 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகளை எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், ராஜகுமார் ஆகியோர் வழங்கினர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி 2009ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இருக்கின்ற 20 லட்சம் வீடுகளையும் கான்கிரீட் வீடுகளாக மாற்ற வேண்டும் என்ற கலைஞரின் வீடு வழங்கும் திட்டத்தில் மாற்றி தந்தார்கள். அதை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கலைஞரின் கனவு இல்லம் திட்டமாக ஒரு வீட்டிற்கு 3,50,000 ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். இந்த திட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மற்றும் 3,000 வீடுகள் 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குத்தாலம் ஒன்றியத்தில் 525 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான பணி ஆணை வழங்கும் விழா குத்தாலத்தை அடுத்த கோமல் கிராமத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். இதில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.